ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நல்ல நேரம் பிறந்தாச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உறுதியான உள்ளம் எப்பொழுதும் உலகை ஆள தயாராகி கொண்டே இருக்கும். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் கார்த்திகை 13ஆம் தேதி சனிக்கிழமை 29/11/2025 புரட்டாதி நட்சத்திரம் நள்ளிரவு 2:21 வரை. கும்பராசியில் சந்திரன் சஞ்சாரம், பின்னர் மீனராசிக்கு மாற்றம். நவமி வளர்பிறை திதி. யோகம் ஹர்ஷ்ணம், கரணம் பாலவம். இன்றைய சந்திராஷ்டம் பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு நல்ல நேரம் 8 மணி முதல் 9 மணி வரை, மாலையில் 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை காலையில். யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. அமிர்தாதி யோகம் இன்று மரண யோகமாக உண்டு. இன்றைய நாள் வாரசூலை கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். ராசி பலன்கள். மேசராசி வெற்றியை தீர்மானிக்கும் நாளாக ஒன்று. இன்று வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய நாள். ரிஷபம் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் உண்டு, அதை தெளிவுடன் செயல்படுத்த வேண்டிய நாள். இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம். மிதுனம் தோல்வியிலிருந்து துவண்டு எழுகின்ற நாளாக ஒன்று. அசதி, அதனால் இன்று விடியலை நோக்கி பயணிக்க வேண்டிய நாள். கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை காக்கவும் முக்கிய முடிவுகள் இன்று தவிர்ப்பது நலம். ஆனால் ஆல்ரெடி தொடங்கப்பட்ட செய்திகள் இன்று செய்யலாம். சிம்மராசிக்கு பணவரவு தனவரவுகள் உண்டு, வளர்ச்சி நோக்கி பயணிக்க வேண்டிய நாளாக உண்டு. கன்னிராசிக்கு சுகமான நாள், வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய நாள். நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிய கால சூழ்நிலை வந்து ஒன்று. துலாம் ராசிக்கு இந்த சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு, கவனமுடன் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாள். விருச்சிக ராசி மகிழ்ச்சி, பயணங்கள், புது தகவல்கள் எல்லாம் கலவையான நாட்களாக உண்டு. ஆக மொத்தம் மனதை திடமாக வைத்து செயல்படுங்கள். தனுசு ராசிக்கு பொருளாதார விருத்திகள் உண்டு, வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டிய நாள். வார்த்தையில் கவனம். மகர ராசி நட்பு பாராட்டும் நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட பெரிதாக வேண்டாம், முக்கிய முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டிய நாள். கும்பராசிக்கு பயம் தவிர்க்க வேண்டிய நாள். இன்று பதட்டங்கள் குறைந்து நன்மை வருகின்ற நாளாக உண்டு. மீனராசிக்கு சின்ன சின்ன மனப்பதட்டங்கள் உண்டு, தொலைதூர பயணங்கள் ஏற்படுகிற நிலையை உண்டு, கவலையிலிருந்து விடுபடுகின்ற நாளாக உண்டு. இன்றைய ஆன்மீக பரிகார கோயில்கள். காஞ்சிபுரம் அழகிய சிங்கப்பெருமாள் கோயில் துன்பங்களை நீக்கி அருமையான வளம் தரும் திருக்கோயில்களாக உண்டு. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.